வணக்கம். இன்றைய வீடியோவில் ஒற்றை செயல்பாட்டு சிலிண்டர், இரட்டை செயல்படும் சிலிண்டரை செயல்படுத்துவதற்கு ஒரு சர்க்யூட்டை உருவாக்குவது மற்றும் சோதிப்பது மற்றும் ஹைட்ரோமீட்டரை இயக்குவதற்கு ஒரு சுற்று வடிவமைத்தல், கட்டமைத்தல் மற்றும் சோதனை செய்வது எப்படி என்பதை பற்றி பார்க்க போகிறோம். 4x2 வால்வுகளில் இரட்டை செயல்படும் சிலிண்டருக்கான சுற்று. ஸ்டெப் 1. கொடுக்கப்பட்ட வடிவத்தில் 4x2 வால்வுகள் சிலிண்டரில் இரட்டிப்பாக செயல்படும் சிலிண்டருக்கு ஒரு சுற்று வரைபடத்தை வரைந்து பயிற்றுவிப்பாளரின் ஒப்புதலை பெறவும். ஸ்டெப் 2. சிலிண்டரை செயல்படுத்துவதற்கும் சுற்றுவட்டத்தின் பல்வேறு புள்ளிகளில் அழுத்தத்தை கண்காணிப்பதற்கும் உறுப்புகளை சேர்க்கவும். ஸ்டெப் 3. வரையப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட சுற்று வரைபடத்தின்படி ஹைட்ராலிக் கூறுகளை தேர்ந்தெடுக்கவும். ஸ்டெப் 4. பயிற்சியாளர் கிட்டில் உள்ள உறுப்புகளை ஏற்றி இணைக்கவும். ஸ்டெப் 5. ஹைட்ராலிக் பம்பை ஆன் செய்யும் முன் உங்கள் பயிற்றுவிப்பாளரின் ஒப்புதலை பெறவும். ஸ்டெப் 6. ஹைட்ராலிக் பம்பை இயக்கவும். ஸ்டெப் 7. ஏதேனும் கசிவுகள் உள்ளதா என சர்க்யூட்டில் ஆய்வு செய்யவும். ஸ்டெப் 8. இணைப்பிகள், கனெக்டர்ஸ் மற்றும் குழாய்களை மீண்டும் இறுக்குவதன் மூலம் கசிவுகளை அகற்றவும். ஸ்டெப் 9. இணைப்பு, கனெக்டர்ஸ் மற்றும் குழாய்களை இருக்கும்போது ஹைட்ராலிக் பம்பை அணைக்கவும். அட்டவணையில் வால்வின் நிலை மற்றும் சிலிண்டரின் நிலை ஆகியவற்றை கவனியுங்கள். ஸ்டெப் 10. திசை கட்டுப்பாட்டு வால்வை இயக்கி வால்வு மற்றும் சிலிண்டரின் புதிய நிலையை கவனியுங்கள். ஸ்டெப் 11. ஹைட்ராலிக் பம்பை அணைக்கவும். ஸ்டெப் 12. வால்வுகள் மற்றும் பிற உறுப்புகளை துண்டித்து அந்தந்த இடங்களில் வைக்கவும். சீன் 2. 4x3 வால்வுகளில் இரட்டை செயல்படும் சிலிண்டருக்கான சுற்று. Circuit for double acting cylinder in 4x3 valves. 4x3 திசை கட்டுப்பாட்டு வால்வை பயன்படுத்தி இரட்டை செயல்படும் சிலிண்டரை செயல்படுத்துவதற்கு ஒரு சுற்று வடிவமைத்து, கட்டமைத்து சோதிக்கவும். ஸ்டெப் 1. கொடுக்கப்பட்ட வடிவத்தில் 4x3 வால்வுகள் சிலிண்டரில் இரட்டிப்பாக செயல்படும் சிலிண்டருக்கு ஒரு சுற்று வரைபடத்தை வரைந்து பயிற்றுவிப்பாளரின் ஒப்புதலை பெறவும். ஸ்டெப் 2. சிலிண்டரை செயல்படுத்துவதற்கும் சுற்றுவட்டத்தின் பல்வேறு புள்ளிகளில் அழுத்தத்தை கண்காணிப்பதற்கும் உறுப்புகளை சேர்க்கவும். ஸ்டெப் 3. வரையப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட சுற்று வரைபடத்தின்படி ஹைட்ராலிக் கூறுகளை தேர்ந்தெடுக்கவும். ஸ்டெப் 4. பயிற்சியாளர் கிட், ட்ரெய்னி கிட்டில் உள்ள உறுப்புகளை ஏற்றி இணைக்கவும். ஸ்டெப் 5. ஹைட்ராலிக் பம்பை ஆன் செய்யும் முன் உங்கள் பயிற்றுவிப்பாளரின் ஒப்புதலை பெறவும். ஸ்டெப் 6. ஹைட்ராலிக் பம்பை இயக்கவும். ஸ்டெப் 7. ஏதேனும் கசிவுகள் உள்ளதா என சர்க்யூட்டில் ஆய்வு செய்யவும். ஸ்டெப் 8. இணைப்புகள், கனெக்டர்ஸ் மற்றும் குழாய்களை மீண்டும் இறுக்குவதன் மூலம் கசிவுகளை அகற்றவும். ஸ்டெப் 9. இணைப்புகள், கனெக்டர் மற்றும் குழாய்களை இணைக்கும் போது ஹைட்ராலிக் பம்பை அணைக்கவும். அட்டவணையில் வால்வின் நிலை மற்றும் சிலிண்டரின் நிலை ஆகியவற்றை கவனியுங்கள். ஸ்டெப் 10. திசை கட்டுப்பாட்டு வால்வை இயக்கி வால்வு மற்றும் சிலிண்டரின் புதிய நிலையை கவனியுங்கள். ஸ்டெப் 11. ஹைட்ராலிக் பம்பை அணைக்கவும். ஸ்டெப் 12. வால்வுகள் மற்றும் பிற உறுப்புகளை துண்டித்து அந்தந்த இடங்களில் வைக்கவும். சீன் 3. சர்க்யூட் ஆக்டிவேட் ஹைட்ரோமீட்டர். 4x3 டிசி வால்வை பயன்படுத்தி ஒரு ஹைட்ரோமீட்டரை இயக்குவதற்கு ஒரு சுற்று வடிவமைத்து, கட்டமைத்து மற்றும் சோதிக்கவும். கொடுக்கப்பட்ட வடிவத்தில் 4x3 டிசி வால்வை பயன்படுத்தி ஹைட்ரோமீட்டரை இயக்குவதற்கு ஒரு சுற்று வரைபடத்தை வரைந்து பயிற்றுவிப்பாளரின் ஒப்புதலை பெறவும். ஸ்டெப் 2. சிலிண்டரை செயல்படுத்துவதற்கும் சுற்றுவட்டத்தின் பல்வேறு புள்ளிகளில் அழுத்தத்தை கண்காணிப்பதற்கும் உறுப்புகளை சேர்க்கவும். ஸ்டெப் 3. வரையப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட சுற்று வரைபடத்தின்படி ஹைட்ராலிக் கூறுகளை தேர்ந்தெடுக்கவும். ஸ்டெப் 4. பயிற்சியாளர் கிட்டில் உள்ள உறுப்புகளை ஏற்றி இணைக்கவும். ஸ்டெப் 5. ஹைட்ராலிக் பம்பை ஆன் செய்யும் முன் உங்கள் பயிற்றுவிப்பாளரின் ஒப்புதலை பெறவும். ஸ்டெப் 6. ஹைட்ராலிக் பம்பை இயக்கவும். ஸ்டெப் 7. ஏதேனும் கசிவுகள் உள்ளதா என சர்க்யூட்டில் ஆய்வு செய்யவும். ஸ்டெப் 8. இணைப்பிகள் மற்றும் குழாய்களை மீண்டும் இறுக்குவதன் மூலம் கசிவுகளை அகற்றவும். ஸ்டெப் 9. இணைப்பு மற்றும் குழாய்களை இறுக்கும்போது ஹைட்ராலிக் பம்பை அணைக்கவும். அட்டவணையில் வால்வின் நிலை மற்றும் சிலிண்டரின் நிலை ஆகியவற்றை கவனியுங்கள். ஸ்டெப் 10. திசை கட்டுப்பாட்டு வால்வை இயக்கி வால்வு மற்றும் சிலிண்டரின் புதிய நிலையை கவனியுங்கள். ஸ்டெப் 11. ஹைட்ராலிக் பம்பை அணைக்கவும். ஸ்டெப் 12. வால்வுகள் மற்றும் பிற உறுப்புகளை துண்டித்து அந்தந்த இடங்களில் வைக்கவும். இந்த வீடியோவில் இதுவரை ஒற்றை செயல்பாட்டு சிலிண்டர்,
இரட்டை செயல்படும் சிலிண்டரை செயல்படுத்துவதற்கு ஒரு சர்க்கியூட்டை எவ்வாறு உருவாக்குவது மற்றும் சோதிப்பது மற்றும் ஹைட்ரோமீட்டரை இயக்குவதற்கு ஒரு சுற்றை வடிவமைத்தல், கட்டமைத்தல் மற்றும் சோதனை செய்வது எப்படி என்பதை பற்றி விவாதித்தோம். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். உங்கள் பயிற்றுவிப்பாளரின் உதவியுடன் இதை செய்து பாருங்கள். Thank you for watching this video. Have a great day.